இன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுல என்ன இருக்கு? வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அண்ணனும் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? சிங்கப்பூர்ல. அங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்? இனிமே உனக்கு தேவையானதை மட்டும் கேளு. சரி சார். ஷீலா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் நீ போகல? போறேன்னா? ஏன் சார் எதை செஞ்சாலும் இடது கையால செய்றீங்களே, வலது கை வழங்காதா? இது பழக்கம். பென் ப்ளீஸ். யாருப்பா அது? என் வைஃப். இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு நீ எப்படி இருக்க? அவனை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. ஒரு சண்டாலே அவளை கொலை பண்ணிட்டான். நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா. கொலையும் செஞ்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே. Get out. உண்மை சுடுதோ? I say get out. போகத்தான் வந்திருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த நேரத்துல? இந்த நேரத்துல மாதவனுக்கு வேலை இருக்குது, எனக்கு இருக்க கூடாதா? மாதவன் இங்க எதுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. இது சரியில்லை. ஏன்பா விஜயன், ஊருக்கு வந்து 4 நாள் ஆகல, அப்படி யார் இங்க உனக்கு எதிரி இருக்காங்க? யாருன்னு இவனுக்கே தெரியும். அப்ப நீ விஜயன் வீட்டுக்கு போனது, அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணது எல்லாம் உண்மைதானே? அவனா வரல முதலாளி, யாரோ தூண்டி விட்டு தான் வந்திருக்கான். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை வேலையை விட்டு தொலைச்சிடுவேன். முதலாளி என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அது வந்து டீ கடையில் ஆரம்பிச்ச உங்க தகராற இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிடுவான். ஆமா, போடா போடா. விஜய், நடந்ததெல்லாம் மறந்துட்டு
நீயும் போய் ஒழுங்கா வேலையை பாரு. ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான தீர்ப்பு. என்ன ரவி, இது சரியில்லை. சரி, நீங்களா? அப்பா, உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு. சரி. உங்களுக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. காபி சாப்பிடுங்க. ஐயோ, நான் நிறைய காஃபி ஐயே, சாப்பிடலைங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க. முதல் தடவை வீட்டுக்கு பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல, வேண்டாங்க. சொல்றேன், அப்ப நீங்க கொஞ்சம் please, சாப்பிடு. ஐயோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. இப்ப எல்லாம் உங்களை அடிக்கடி பார்க்க முடியலையே. ஏன்? அடடே, எங்க அண்ணா போட்டோ இது எப்படி? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். அவரை மறக்காம இருக்கத்தான் இதை வச்சிருக்கேன். அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருன்னா அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு. அண்ணா, அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐ அம் கரெக்ட். நோ, யூ ஆர் நாட் கரெக்ட். அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாடு கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. ஐயோ, இருங்க. என்னடி இது? இது பிஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? Cheers. முத்தத்தை கொடுத்து என்ப கிளி பாக்கெட் அடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா Give me, don't worry. சரி. இங்க கொஞ்சம் சொரி. ஆ. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்த. அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடுடி. இறட்டும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நார்தா? அவ்வளவு அகலம்.
உன் காது கேட்காது. ஆ? கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கிறியா? ஐயோ அது இல்லைங்க. பின்ன என்னடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. வேணே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனா ரூணா சீனா இவர் எங்க அப்பா எவ்வளவு நிலத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்காரவேலன், அட்வொகேட். நான் தான் டாக்டர். நான் சொன்னேன் கோட்டை பார்த்தா தெரியாது. நான் தான் ஆனார் ஊனாச்சினா தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். இப்ப என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன்? உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனால எழுதுறேன். ஆனா எப்பா? என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கேட்டுதான்? எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாங்க பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி என் லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும் மற்றுமுள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். செட்டியா, செட்டியா.